இங்கே பார்த்தீங்களா, உப்பு கண்டம் முட்டை ஃப்ரை. உப்பு கண்டம் அதாவது மட்டன் வந்து திருவிழாவுக்கு வந்து மட்டன் ஆடு வெட்டினதை வந்து மசாலா உப்பு ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு அதை காய வச்சாதான் அது உப்பு கண்டம். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெயில் வந்து பொரிச்சிருக்கேன். பொரிச்சு எடுத்துட்டு தனியாக பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு பொரிச்ச மட்டனை போட்டு அப்புறம் வந்து ஒரே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். உப்பு கண்டம் வந்து நார்மலாக ஊர் சைடில் அம்மா வந்து எப்படி வைப்பாங்கன்னா, கத்திரிக்காய் குழம்பு வச்சு அதில் வந்து உப்பு கண்டத்தை போட்டு வேக வைப்பாங்க. இல்லை நார்மலாக எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுப்பாங்க. நான் வந்து வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து உப்பு கண்டத்தை மிக்சியில் வந்து அரைச்சி தூளாக்கி அதையும் இந்த மாதிரி செய்யலாம், நல்லாயிருக்கும். மாசி கருவாடு செய்வாங்க இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் திருவிழா டைமில் இந்த மாதிரி ஆடை வந்து கறியை உப்பு கண்டம் போட்டிங்கன்னா எப்படின்னு இருந்துச்சு, நீங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இங்கே பார்த்தீங்களா, உப்பு கண்டம் முட்டை ஃப்ரை. உப்பு கண்டம் அதாவது மட்டன் வந்து திருவிழாவுக்கு வந்து மட்டன் ஆடு வெட்டினதை வந்து மசாலா உப்பு ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு அதை காய வச்சாதான் அது உப்பு கண்டம். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எண்ணெயில் வந்து பொரிச்சிருக்கேன். பொரிச்சு எடுத்துட்டு தனியாக பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மட்டன் மசாலா கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு பொரிச்ச மட்டனை போட்டு அப்புறம் வந்து ஒரே ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். உப்பு கண்டம் வந்து நார்மலாக ஊர் சைடில் அம்மா வந்து எப்படி வைப்பாங்கன்னா, கத்திரிக்காய் குழம்பு வச்சு அதில் வந்து உப்பு கண்டத்தை போட்டு வேக வைப்பாங்க. இல்லை நார்மலாக எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுப்பாங்க. நான் வந்து வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணேன், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வந்து உப்பு கண்டத்தை மிக்சியில் வந்து அரைச்சி தூளாக்கி அதையும் இந்த மாதிரி செய்யலாம், நல்லாயிருக்கும். மாசி கருவாடு செய்வாங்க இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும். நான் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் திருவிழா டைமில் இந்த மாதிரி ஆடை வந்து கறியை உப்பு கண்டம் போட்டிங்கன்னா எப்படின்னு இருந்துச்சு, நீங்கள் என்ன மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.